பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லோகோஸ் வார்த்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் கைகளில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தை மூலமாய் நம்மோடு ஒரு நாள் பேசி கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையோடு உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். இந்த நாளில் உங்களுடைய எபிரேயருக்கு என்ன நிருபத்துல 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் உள்ள காரியங்களை சில காரியங்கள் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அருமையான பிள்ளைகளே, இந்த நாளிலே சபை கூடி வருதலை குறித்து இந்த நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கூடி வருதல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், சபை ஏன் சபைக்கு வர வேண்டும் என்பதை சொல்லப்படுகிறது. ஏன்னா நாளானது சமீபித்து வருகிறது. என்ன நாள் சமீபித்து வருகிறது? முடிவு நாட்கள் சமீபித்து வருகிறது. சோதரன் நாள், இந்த நாள் என்பது கடைசி நாள். இந்த நாள் சமீபித்து வருகிறதுனால சபை கூடி வரணும். அப்படி வராம இருக்கிறவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாள் சீக்கிரம் வருது, இனிமேல் நமக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இல்லை. ஸோ அதனால சபை கூலிகளை சிலவங்க விட்டுறாங்க. இந்த கடைசி பாருங்க, ஒரு காலத்துல ஆண்டவருக்காக வந்தவங்க இப்ப வருகிறது இல்லை, எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. நாங்கெல்லாம் பார்க்காததா, நாங்கெல்லாம் செய்யாததா, நாங்கெல்லாம் ஒரு காலத்துல வந்தாங்க. இந்த ஆமைக்கும் முயலுக்கும் உள்ள ஓட்டப்பந்தயம் போலதான். ஹை ஸ்பீட்ல ஓடுறாரு முயல், போய் அங்க போய் உட்காந்து தூங்கிட்டாரு. ஆனா மெதுவா வந்துட்டு இருந்தான் யார்? ஆமை. அவன் ஜெயிச்சிட்டான். இப்ப அதே போலதான் மெதுவா நாம் செல்ல வேண்டிய கடமை. ஒரு காலத்துல சபைக்கு ஓடி ஓடி உழைச்சவங்க, ஆண்டவருக்கு நின்னவங்க இன்னைக்கு இல்லை, சிலர் விட்டு விட்டார்கள். யார் சிலர் தெரியுமா? இந்த மாதிரி ஆத்திரத்துல அதிகமாய் வேகமாய் ஓடினவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. ஆனா நாளானது சமீபித்து வருகிறதே அறியாமல் இருக்கிறார்கள். இந்த நாளில் அருமையானவர்களே, நாட்கள் இனிவரும் நாட்கள் நமக்கு ஏற்றதான நாட்களாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்காது என்று சொல்லும். அதனால ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல. எதுக்கு புத்தி சொல்லணும்? சபையை விட்டுறாதப்பா, கூடியவர்களை விட்டுறாரு. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார். நோவா காலத்துல ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வந்த பொழுது அந்த ஜனங்களை காப்பாற்றும்படி ஜனங்களுக்கு எல்லாம் எடுத்து சொன்ன பொழுது யாரும் கேட்கவில்லை. கேட்காதவர்களை ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் ஜலப்பிள்ளை வாரி கொண்டு போறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா யாரெல்லாம் பேழைக்குள்ள வந்தாங்களோ, எந்தெந்த மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள் எல்லாரும் நாசியில சுவாசமுள்ள யாவும் பாருங்க வெளியே இருந்ததெல்லாம் மாண்டு போனுங்க. இந்த பேழைக்குள்ள வந்ததெல்லாம். இந்த பேழை என்பது பாதுகாப்பின் இடம். பாதுகாக்கப்பட ஒரு இடத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறது. இந்த நாளில் அருமையானவர்களே, நாம யோசிக்கணும். அன்றைக்கு சபையை கட்ட சொன்னவர் அன்றைக்கு பாருங்க பேழையை கட்ட சொன்னவர் இன்றைக்கு சபையை கட்ட சொல்லியிருக்கார். சபை என்பது ஒரு பேழை. உள்ள வந்தவங்க காப்பாற்றப்பட்டுருவாங்க. ஏன்னா ஆண்டவர் வருகையின் போது சபையை தான் எடுக்க போகிறார். சபை எடுப்பார். சபை என்ன? ஏன் சபை? உன் சபை. அந்த பேரெல்லாம் எடுக்க மாட்டாரு. கர்த்தருக்குடைய வைராக்கியமா இருந்தவர், கர்த்தருக்கு சாட்சியா இருந்தவர், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், பரிசுத்தாவியை பெற்றவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியமா இருப்பவர்கள், வேறுபாடா இருப்பவர்கள், அவர்களே தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ள வருகிறார். அதனாலதான் சபை கூடியவர்களை என்ன செய்யக்கூடாது? விட்டு விடாதீர்கள். சிலர் விட்டு விட்டாங்க. எங்க பாட்டி தாத்தா எல்லாம் போனாங்க, சபை இப்ப போறது இல்லை, நாங்கெல்லாம் போறது இல்லை, எங்களுக்கெல்லாம் இப்ப அவரோட பிடிக்கிறது இல்லை நினைச்சீங்கன்னா நீங்கள் ஆபத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். நாம் புத்தி சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அருமையானவர்களே, புத்தி சொல்ல வேண்டிய நேரம். ஏனென்றால் இந்த நாட்களில் அருமையானவர்களே சைடு வாங்கி கொண்டிருக்கிறோம், சபையை விட்டு விலகிறோம். அப்போ நாட்கள் சைவம் வர்றதுனால புத்தி சொல்ல கடவோம். சமீபித்து நாட்கள் வருகின்ற நீங்கள் பார்க்கிறீர்கள். அதனால இந்த நாட்களில் புத்தி சொல்லி அநேகரை ஆதாயப்படுத்தி வராதவங்களை திரும்ப வரும்படி வைக்கத்தக்கதாக கர்த்தர் விரும்புகிறார். சபையை தேடுங்கள், சபையை நாடுங்கள். சபையைத்தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ள வருகிறார். சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் காப்பாற்றும்படி தான் சபைக்கு வர சொன்னார். இன்றைக்கு நீங்க காப்பாற்றப்பட விரும்புறீங்களா? இல்ல, நான் இதுவே எனக்கு போதும்பா, நாங்க இருக்கிற நிலவுல இருந்துட்டு போறோம்,
எங்கள் அப்பன் காலத்து எப்படி இருந்தாங்களோ அவங்க போய் இருந்துட்டு போகிறோன்னு நினைக்காதீர்கள். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை வேறுபடுத்தி இருக்கிறார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு, உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிற அப்படின்னாலே சபையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த சபைகளை போய் கொண்டிருக்கிறோ அந்த சபையை விட்டு விடாதபடிக்கு கலந்து செல்லுங்கள். சபையை சிலர் விட்டு விட்டார்கள், கூடுதலை விட்டு விட்டார்கள், தேவனை விட்டு விட்டார்கள், தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டார்கள், தேவனை நோக்கி பார்ப்பதை விட்டு விட்டார்கள். அப்படி இராதபடிக்கு நீங்கள் புத்தி சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இது கடைசி நாட்கள் இருக்கிறது, நாள்கள் சமீபித்து வருகிறது. சபையில் இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சபையை விட்டு வெளியே போனவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வெறும் சீக்கிரமாய் வந்து கொண்டு இருக்கிறது, தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது, சில சபை குறிகளை சில விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாதிருப்போம். நாம் என்றால் இன்றைக்கு நீங்கள் சபைக்கு சென்று கொண்டிருக்க நீங்கள் என்ன தடை வந்தாலும், எனக்கு வேலைக்கு போயிட்டேன், அதுக்கு போயிட்டேன், ஓட்டி பார்க்க போயிட்டேன், அது வந்துட்டு சொல்லி சபையை மட்டும் விடாதீங்க. ஒரு வாரம் வரலையா, அடுத்த வாரம் போயிருங்க. இப்படியே ஒரு வாரம் போய்கொண்டே இருந்தால் பிசாசு உங்களை இழுத்துட்டு போயிட்டே இருப்பான். அதனால சபை கொண்டு விட்டு வராதிங்க. அப்படி விட்டு விட்ட ஜனங்களை நீங்க பார்த்தால் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள், பாருங்க, அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், அவர்களை நோக்கி பாருங்க, அவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சபையை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே சிலர் விட்டு விடுகிறது போல சபையை விட்டு விடு நாங்கள் விட்டு விடாதபடிக்கு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதம் வழிநடத்தும். ஒரு புதிய வழியிலே, ஒரு புதிய பாதையிலே ஆண்டவரே சபையில சண்டை போட்டுட்டு சபைக்கு போகாம இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து கொண்டு வரும். புத்தி சொல்லி திருத்த உதவி செய்யும். கிருபை கொள்ளுமாறையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த காலைகளிலே கர்த்தர் சொல்ற வார்த்தை, சபையை தேடுங்கள், சபை மக்களை தேடுங்கள், ஆண்டவரை தேடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோகோ சுவார்த்தை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.